2026 பிப்ரவரி 11 அன்று ஷாங்காய் நகரில் ஏற்பட்ட பெரும் சாலை பள்ளம். ஷாங்காய் நகரில் மெட்ரோ பணிகளின் போது சாலையில் திடீரென ராட்சத பள்ளம் ஏற்பட்ட பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. 10 முதல் 20 மீட்டர் அகலமுள்ள பள்ளத்தில் சாலை விழுங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் ஒரு பரபரப்பான சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென உங்கள் கண்ணெதிரே சாலை இரண்டாக பிளந்து சில நொடிகளில் தரைக்குள் மறைகிறது. ஷாங்காயின் மின்ஹாங் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய சாலை கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு ராட்சத பள்ளமாக மாறியது. சுமார் 20 மீட்டர் அகலமுள்ள இந்த பள்ளம் ஒரு பெரிய கட்டிடத்தையே விழுங்கும் அளவிற்கு பிரம்மாண்டமானது. இது ஏன் நடந்தது? இது ஒரு இயற்கை பேரழிவா அல்லது மனித தப்பா? இந்த சம்பவம் மின்ஹாங் மாவட்டத்தில் உள்ள கிசின் ரோடு மற்றும் லீ ஆன் ரோடு சந்திப்பில் நிகழ்ந்தது. காலை நேரத்தில் மக்கள் அலுவலகங்களுக்கு சென்று கொண்டிருந்த போது தாச்சாலையில் சிறிய விரிசல்கள் மின்னல் வேகத்தில் ஓடின. கேமராக்களில் பதிவான காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளன. எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி சாலையின் தார்ச்சாலை வெடித்துச் சிதறியது. சாலையின் ஒரு பகுதி, மின்விளக்கு கம்பங்கள் மற்றும் நடைபாதையின் பெரும் பகுதியை அந்த பள்ளம் அப்படியே விழுங்கியது. பள்ளம் ஆழமாகி அதன் விளிம்புகள் இடிந்து விழுந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்தவர்கள் உயிர் பிழைக்க சிதறி ஓடினர். அடுத்த சில வினாடிகளில் மொத்த சாலையும் ஒரு நீர்க்குமிழி உடைவது போல தரைக்குள் சரிந்தது. சுமார் 10 முதல் 20 மீட்டர் அகலமும் பல அடி ஆழமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பள்ளம் உருவானது. அதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளம் விரிவடைவதை முன்கூட்டியே கவனித்த வாகன ஓட்டிகள் பிரேக் போட்டு நின்றதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்து தற்செயலாக நடக்கவில்லை. இதற்கு ஒரு நாள் முன்னரே இதற்கான அறிகுறி தெரிந்துள்ளது. அந்த சாலையின் அடியில் ஜியாமின் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கான அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வந்தன. விபத்திற்கு முந்தைய நாள் கட்டுமான பகுதியில் ஒரு நீர்க்கசிவு ஏற்பட்டதை ஊழியர்கள் கண்டறிந்துள்ளனர். ஆனால் அந்த சிறிய கசிவு இவ்வளவு பெரிய சாலை பள்ளத்தை உருவாக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நீர் மெல்ல மெல்ல சாலையின் அடியில் இருந்த மண்ணை அரித்து ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. ஷாங்காய் நகரம் ஒரு புவியியல் ரீதியான சவால் நிறைந்த பகுதி. ஷாங்காய் நகரம் யாங்ஜே நதியின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள மண் மிகவும் மென்மையானது மற்றும் ஈரப்பதம் மிக்கது. ஒரு நீர் கசிவு ஏற்படும் போது அது நிலத்தடியில் இருக்கும் மணல் மற்றும் மெல்லிய துகள்களை அடித்துச் சென்றுவிடும். இதனால் மண்ணின் உறுதித்தன்மை குறைந்து அடியில் ஒரு குகை போன்ற வெற்றிடம் உருவாகும். சீனாவில் நடக்கும் சாலை பள்ளங்களுக்கு மனித தவறுகளே காரணம் என ஆய்வுகள் கூறுகின்றன. அளவுக்கு அதிகமான நிலத்தடி நீர் எடுப்பது மற்றும் இடைவிடாத கட்டுமான பணிகள் நிலத்தடி சமநிலையை சீர்குலைக்கின்றன. விபத்து நடந்த உடனேயே ரயில்வே டன்னல் பீரோ களத்தில் இறங்கியது. அந்த சந்திப்பு முழுவதும் உடனடியாக மூடப்பட்டது. பள்ளத்திற்குள் பெருக்கெடுத்த நீரை வெளியேற்ற ராட்சத பம்புகள் பயன்படுத்தப்பட்டன. அருகில் இருந்த கட்டிடங்களில் வசிப்பவர்கள் நில அதிர்வை உணர்ந்ததால் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். தற்போது வரை அந்த பகுதியில் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் போன்ற ஒரு நவீன மாநகரத்தில் சில நொடிகளில் ஒரு சாலை காணாமல் போவது என்பது உலகளாவிய உள்கட்டமைப்பு பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 100 மாடி கட்டிடங்கள் கட்டுவதை விட நாம் நடக்கும் சாலைக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பது மிக முக்கியம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.